ஹலோ, இன்னைக்கு பொடி வகையறால கருவேப்பிலை பொடி பண்ணி காட்டலான்னு இருக்கேன். இது ஒரு டிஃப்ரெண்ட், அதாவது கொஞ்சம் ஒரே இந்த பொடியே சாப்பிடாம ஒரு 2 3 பொடி பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றதுக்கு அந்த குழந்தைகளுக்கு நல்லா இருக்கும், இந்த பிரசவிச்சவாளுக்கு. இப்போ அதுக்கு தேவையான சாமான்கள் என்னன்னு சொல்றேன் பாருங்க. இதுக்கு கருவேப்பிலை, இதை நான் என்ன பண்ணேன்னா நல்லா 2 கொத்து கை நிறைய எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நிழல் உணர்த்தி வச்சா இவ்வளவு குறுகி இருக்குது. அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. ஏன்னா ரொம்ப சேர்க்க வேணாம் இல்லையா கடலைப்பருப்பு, அப்புறம் சேர்த்துட்டா கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க நல்லா தான் இருக்கும். புண்ணியாதனத்துக்கு அப்புறம் இதெல்லாம் சாப்பிடுவோம் வேணும்னா. அப்புறம் மிளகு காரத்துக்கு, கொஞ்சம் ஜீரகம், உப்பு. நான் இன்னைக்கு ஒரு 2 மிளகா வச்சிருக்கேன், நீங்க அதை பார்த்துட்டு வச்சுக்கோங்க, மட்டாவே மிளகா வச்சுக்கோங்க. பெருங்காயம். அப்புறம் புளி ஒரு இந்த திட்டத்துக்கு ஒரு கோலி குண்டு அளவு வச்சிருக்கேன். இந்த புளியை சுட்டுக்கிறவா சுட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா வெறும் வாணலில வறுத்துக்கணும். எது பண்ணாலுமே சரி, இந்த புளியை மட்டும் சுட்டோ அல்லது வறுத்தோ, வெறும் வாணலில வறுத்தோ தான் உபயோகப்படுத்தணும் புள்ள பெற்றவாளுக்கு. நல்லெண்ணெய் வறுக்கிறதுக்கு, நம்ம இந்த கல்லெண்ணெய் அதெல்லாம் வேண்டாம், இந்த நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிப்போம், அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் வாணலி காஞ்ச உடனே இதுக்கு தேவையான உப்பு இதை முதல்ல வறுத்துருவோம். பொதுவாகவே நான் எல்லா பொடிகளுக்குமே உப்பை வறுத்து தான் போடுவேன், ஏன்னா சம்டைம்ஸ் ஈரத்தன்மையோட இருக்குல்ல அது. அதுவும் புள்ள பெற்றாளுக்குன்னா கண்டிப்பா வறுக்கதான் வறுக்கணும். புளி உப்பு இதெல்லாம் வெறுமனே வறுத்துக்கோங்க வாணலி, போதும். அடுத்து இந்த கருவேப்பிலையை போட்டு விடுறேன். இது போதும். இப்ப பாருங்க நல்லா வறுபட்டு எடுத்து, இது கொஞ்சம் ஆறின உடனே நல்லா கையில நொறுங்கும். அடுத்து இந்த புளி, புளி வறுபட்டு எடுத்து. அடுத்து இதுக்கு தக்கன மாதிரி ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மிளகு போட்டுரும். இப்போ வெடிக்க ஆரம்பிக்கும் போது இந்த ஜீரகம் நல்லா 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்போ லைட்டாக போட்டால் போதும், ரொம்ப ஜீரகம் வறுக்க வேண்டாம், கசக்கும்ப. போதும். ஒரே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் போதும். இது வறுபட்டு எடுத்துக்கிறோம், நேரம் மாறி வச்சு. உளுத்தம்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், உளுந்து வறுபட்டு எடுத்து. அடுத்து நல்லெண்ணெய் ஒரு சொட்டு, இந்த மிளகாக்காக வறுக்கிறதுக்கு. கட்டி பெருங்காயம் இல்லாதவா தூள் பெருங்காயத்தை அதோட போட்டு அரைச்சிக்கோங்க. கட்டி பெருங்காயம் தான் போடுறேன், அதான் வனமா இருக்கும். அதை எண்ணெயில் வறுத்துடணும். இந்த 2 மிளகா வத்தலையும் போட்டு வரும். இப்போ இதை ஆறின உடனே மிக்சியில் போட்டு திரிக்க வேண்டியது தான். இது பாருங்க, அந்த கருவேப்பிலை பொடியை அரைச்சாச்சு, நல்லா மணக்கிறது. கமகமான கருவேப்பிலையும் இந்த மிளகு வாசனையும் நல்லா இருக்கு. இதை நல்லா சாத்துல நெய்யோ நல்லெண்ணெய் அதெல்லாம் விட்டுண்டு இந்த பொடியை மேலாக போட்டுண்டு சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இப்போ இந்த டெலிவரி ஆன பெண்களுக்கு இந்த மிளகு குழம்பு நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு 2 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அது கெடாது, வெளியிலேயே கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வைங்க, மறுபடியும் சாப்பிடும்போது எடுத்து அது சுட வச்சுட்டு அவளுக்கு கொள்ளலாம். ஃப்ரெஷ்ஷா அப்பப்போ பண்ணிக்கலாம், வாரத்துல ஒரு 2 நாள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பொடிகள், இந்த குழம்பு ரசம் அந்த மாதிரி வரும்போது பார்த்து பண்ணிக்கோ. இப்போ அந்த மிளகு குழம்புக்கு வேண்டிய சாமான்கள் என்னன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ அதுக்கு நல்லெண்ணெய்மா, எல்லாமே நல்லெண்ணெய் தான். அதுல ஒரு 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 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 மிளகா வத்தல் தான் எடுத்து வச்சிருக்கேன். பெருங்காயம் 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு நல்லா 1 ஸ்பூன். நல்லா மிளகு காரம் தான் வேணும் அதுக்கு. அதில் 1 கூட எடுத்துடலாம், தேவையில்லைன்னா நீங்கள் மட்டா மிளகாவை போட்டுக்கோங்க, போதும். அப்புறம் சும்மா கொஞ்சம் வெந்தயம், உடம்புக்கு நல்லதுன்னு. அப்புறம் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன். புளி நல்ல பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் எடுத்தேன். இது 4-5 பேர் இன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி பண்ணுறேன், பட் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கு பூண்டு போட்டுக்கோங்க, அதான் நல்லது. பிரசவித்தவாளுக்கு அந்த பூண்டு சேர்க்கும் போது கேஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு, மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, உப்பு, அப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனால நல்லா 1 ஸ்பூன் தனியா, அதுவும் போட்டு வறுத்துக்கணும். இதுல இதான் தேவையான சாமான்கள். இப்போ வாணலி சுட்ட உடனே மட்டா நல்லெண்ணெய் விட்டுப்போம். ஃபர்ஸ்டே வாணலியில இந்த புளியை வெறுமனை எண்ணெய் விடாம வறுத்து வச்சுருங்க. அப்படி இல்லைன்னா அதை அந்த நெருப்புல காமிச்சு சுட்டு வச்சுக்கோங்க. துவரம்பருப்பு, மிளகா வத்தல், உளுத்தம்பருப்பு, நல்லா மிளகுமா, இதுக்கு 2 கருவேப்பிலை கூட போட்டுக்கோங்க. கருவேப்பிலை வாசனை ஒரு குழம்பு இருந்தாலும் உடம்புக்கு நல்லது இல்லையா அவனுக்கு, அதனால ஒரு 4 கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். சும்மா 2 பூண்டு பல்லு அப்படி போட்டுக்கலாம், வாசனையா இருக்கும் அந்த குழம்பு. வதக்க போறோம், இருந்தாலும் இதுல அரைக்கச்ச கொஞ்சம் போட்டுக்கலாம். துளியூண்டு வெந்தயம் இதுல முதல்ல போட்டா கருகி போயிடும், அதுக்கு தான் போட்டேன். இப்ப அடுப்பை அணைச்சுட்டு
மட்டா ஜீரா அதுலேயே போதும், அந்த சூட்லேயே அது வறுபட்டுரும். இப்போ பாருங்க, இது பொடி அரைச்ச ஜார் தான், அதுலேயே எடுத்துக்கிறேன் நான். இந்த காம்பை எடுத்துருவேன் இப்போ அரைக்கச்ச. இது ஆறட்டும், ஆறினோடனே அரைச்சுன்னு வரேன். அதுக்குள்ளேயும் இதை தாளிச்சு கொட்டி புளியை கொதிக்க விடுவோம். இப்போ பாருங்க, வானொலி காய்ஞ்ச உடனே நல்லா நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா பொதுவாகவே, அதுவும் புள்ள பெற்ற ஆளுக்குன்னா கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான். கடுகை தாளிச்சுடுவோம். சரிங்களா? கடுகு வெடிச்சோடனே இந்த பருப்பெல்லாம் வேண்டாம், ஆல்ரெடி நம்ம பருப்பெல்லாம் வறுத்துட்டோம், அதே போதும். அதனால இந்த பூண்டை போடுறோம், இது வதங்கணும். கருவேப்பிலை, பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு வதங்கி எடுத்தோம். இப்போ அந்த பெரிய எலுமிச்சை பழ அளவு சொன்னேன் பாருங்க, புளி, அதை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன், அதை அதில் விட்டுடலாம். இப்போ குழம்புக்கு தக்கின உப்பு நான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா மஞ்சப்பொடி. இப்போ இது ஒரு 4 கொதி வரட்டும், அதுக்குள்ளேயே அதை அரைச்சுன்னு இதில் விட்டுருவோம். இந்த குழம்புலாம் நிமிஷமா ஆயிடும். நான் அந்த வறுக்கும் போது தனியா போட மறந்துட்டு இருக்கேன். இப்போ அதை வறுத்துட்டு அதோட சேர்த்து அரைக்க போறேன். தனியா வறுபட்டுரும், அதையும் சேர்த்து அரைச்சிடுறேன். இப்போ பாருங்க, புளி நல்லா குளிச்சு வாழை போயிட்டு தான் இப்போ அதை அரைச்சுன்னு வந்துட்டேன். நல்லா அதை இதில் விட்டுடலாம். இதை நல்லா அலம்பி இதில் விட்டுட்டு ஒரு 4 கொதி வந்துடுத்துன்னு ஆச்சு, சேர்ந்தா மாதிரி வரும், எண்ணெய் மேலே வரும் பாருங்க. அப்போ இறக்கிடணும் இதை. இப்போ இதை நல்லா கொதிச்சுட்டு ஆட்டம் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஓகேலாம், இப்போ மாதிரி இப்படி தலைன்னு நல்லா நடு கொதி வந்தாச்சு, எண்ணெய் எல்லாம் தெரியறதா. இப்படி திக்கா இந்த மாதிரி இந்த திக்னஸ்ல எடுத்து வச்சுருங்க. இது கெட்டு போகாது. இதுக்கு மாவெல்லாம் கரைச்சி கொட்டாதீங்க, அதுக்காக தான் இந்த பருப்பெல்லாம் போட்டிருக்கோம். அவ்வளோதான், இந்த குழம்பு ஆயிடுத்தோம். மிளகு குழம்பு ரெடி. இதை அணைச்சுடுறேன் அடுப்பை. இன்னைக்கு இப்போ இந்த கறி வகையறால புண்ணியாதனத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். எப்படின்னா, சின்ன வெங்காயம் தான் நல்லதும்பா உடம்புக்கு. டாக்டர் இப்பெல்லாம் கேரட் பீட்ரூட்லாம் கொடுங்கன்னு தான் சொல்றா. நான் என் பொண்ணுக்கெல்லாம் கொடுத்தேன், ஒன்றும் பண்ணலை. நீங்க உங்க ஆத்து பெரியவாளை கேட்டுட்டோன்னா சாப்பிட்டுக்கோங்கம்மா. இப்ப பாருங்க, அதுக்கு தேவையான இந்த பீட்ரூட் கறிக்கு தேவையான சாமான் சொல்றேன் பாருங்க. பாருங்க, பீட்ரூட்டை அப்படி நெருக்கிக்காங்க. நம்ம இந்த கேரட் சீவரும் இல்லையா, அதுல நல்லா அப்படி வாஷ் பண்ணிட்டு அது அப்புறம் தோல் எடுத்துட்டு அதை அலம்பிட்டு இந்த மாதிரி சீவி வச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்த நான் அந்த மாதிரி பொடியா நெருக்கி வச்சிருக்கேன். தாளிச்சு கொட்டை, கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் டேபிள் சால்ட், 2 கருவேப்பிலை, அவ்வளவுதான் இதுக்கு தேவையான சாமான். நல்லெண்ணெயில பண்ணுவோம். இப்ப பாருங்க, வால்னி காஞ்ச உடனே நான் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். விட்டுட்டு இதுல ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு வெடிச்சதும் மட்டை உளுத்தம்பருப்பு, ரொம்ப வேணாம், அரை உளுந்து கூட போட்டுக்கலாம், நல்லது, வாய் கடிக்கிறதுக்கு பாவம் அவளுக்கு. இப்போ இந்த சின்ன வெங்காயம், இப்போ இந்த வெங்காயம் மட்டும் வதங்க மட்டை துளியூண்டு ஒரு 4 சிட்டிக்கை போட்டிருக்கேன். உப்பு, அவ்வளவுதான். இதுக்கு மட்டும் வெங்காயத்துக்கு மட்டும் போட்டிருக்கேன். அப்புறம் 2 கருவேப்பிலை போதும். இந்த ஒரு அரை வதங்கினா போதும். ஏன்னா நம்ம இந்த கறி அதுல போட போறோம் இல்லையா, அந்த பீட்ரூட்டை, அப்ப அது இன்னும் நல்லா அதுவும் வதங்கிக்கும் சேர்ந்த மாதிரி. இப்போ இதை போட்டு விடுறேன். அப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சம், ஏன்னா இது நல்ல வயிற்றுல புண்ணாத்தோன்னுவா மஞ்சள் இல்லையா, அதனால கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி. சுட்டு பெருங்காயம், வெங்காயம் போடுறதால மட்டா போட்டுக்கலாம், பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த காய்க்கு தகுந்த உப்பு போட்டுக்கலாம். இது டேபிள் சால்ட்டே போட்டுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு முடியும்னா அந்த கல் உப்பை ஒரு வதக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா டெய்லி சமையலுக்கு போட்டுக்கலாம். அதை நல்லா அவ்வளவுதான். இதை இப்ப மூடி வச்சுட்டு கறி ஆன உடனே காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு காய் வெந்துருத்து நல்லா. ஒரு 1/4 ஸ்பூன் இந்த திட்டத்துக்கு போடுறேன் மட்டா போட்டுட்டு நல்லா 1 ஸ்பூன் நெய் கொடுங்க அவளுக்கு விட்டுட்டு இதை ஒரு பெரட்டிட்டு அடுப்பு அணைச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், கறி ரெடியாக எடுத்து இதை தொட்டுன்னு சாப்பிடலாம், பிசைஞ்சு பிடிக்கிறவா பிசைஞ்சும் சாப்பிடலாம். பொதுவாக இந்த கூட்டு பண்ணுவோம் இல்லையா, பயத்தம்பருப்பு போட்டு பண்ணுற கூட்டில் நான் அவரைக்காய் கூட்டு பண்ணிட்டேன். அடுத்து அதே மெத்தட்லேயே பொள்ளங்காய் கூட்டு, அதே மாதிரி எலசா, அந்த பொள்ளங்காய் எலசா நீட்டு பொள்ளங்காய் இருக்கு பாருங்க, அது கிடைச்சா மோஸ்ட்லி வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த குட்டை பொள்ளங்காயிலேயே எலசு தான் போடணும் எல்லாமே. அப்புறம் முருங்கைக்காவும் கூட்டு பண்ணி போடலாம். அப்போ இந்த முருங்கைக்காவை கூட்டு பண்ணும்போது அந்த காயெல்லாம் நம்ம பொதுவாக அவரைக்காய், பொள்ளங்காய் அதெல்லாம் இந்த பருப்போடையே சேர்த்து மஞ்சப்பொடியை போட்டு குக்கர்ல வச்சு எடுத்துடலாம். ஆனா இந்த முருங்கைக்காவை நீங்க அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா அது உடஞ்சுட்டு அந்த நார்னா இதெல்லாம் சாப்பிடும்போது தொண்டையில குத்தும் இல்லையா, அதனால முருங்கைக்காவை மட்டும் தனியா வேக விட்டுக்கோங்க.
பருப்பை தனியா குக்கர்ல வேக வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் சேர்க்கிற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சாமான்லாம் சொல்றேன் பாருங்க. இதுக்கு மெயினா முருங்கைக்காய். இன்னைக்கு 2 முருங்கைக்காய் எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி மெல்லிசா வாங்கிக்கோங்க. இப்படி பண்ணா இப்படி முருங்கிடும். அந்த கடைக்காராட்ட அது பிரசவமானவங்களுக்கு பண்ணமான்னு சொன்னாலும் அவளே கொடுப்பா எல்லாசா எடுத்து உங்களுக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, இதான் நல்லது. அப்புறம் பருப்பு பாருங்க, நல்லா ஒரு பெரிய கரண்டியில ஒரு கரண்டி பருப்பு. இதுக்கு தக்கனது நான் சொல்றேன். தேவையான அளவு உப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், எண்ணெய், நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை. இதுக்கு ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் பாருங்க, இந்த வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன் இந்த மிளகு ஜீரக பொடியை. இதுதான் அந்த கூட்டுக்கு போட போறோம். இதான் இதுக்கு தேவையான சாமான்கள். இப்ப பாருங்க, இந்த முருங்காவை கட் பண்ணிட்டு இதை தனியா வேக விட போறேன். பருப்பை குக்கர்ல தனியா வேக விட போறேன். அப்புறம் சேர்ந்து வேகச்ச உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்க, இப்போ அடுப்புல ஒரு பாத்திரத்துல ஜலத்தை வச்சிருக்கேன். இது கொதி வர ஆரம்பிக்க போறது. இப்போ இந்த முருங்காவை இதுல போட்டுடலாம். போட்டுட்டு மஞ்சப்பொடி, உப்பு இது ஒரு அரை வேக்காடாவது ஆட்டும். சில முருங்காய்லாம் வேகாதுமா, சில தண்ணிகளுக்கெல்லாம் வேகாது. உங்காத்து தண்ணி ஆகு நல்லா இருந்ததுன்னா உப்பை போட்டுக்கோங்க. நான் கொஞ்ச நாளை கழிச்சு தான் போடுவேன் இந்த உப்பை. இப்போ இதை வெந்த உடனே காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த முருங்காய் பாருங்க, வெந்தே வந்துட்டு 3/4 வேக்காடா எடுத்து நல்லா முழு வேக்காடா எடுத்து கேட்க போறோம். இதுல அந்த காய்க்கு தக்கின உப்பு மட்டா போட்டுக்கோங்க. அது உப்பு ஏறும் அப்பதான் போட்டதெல்லாம். இது நல்லா வெந்துடுத்து. இப்போ நான் குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பருப்பை. இதை இதில் போட்டுருவோம். நல்லா 2 கரண்டி பருப்பை வேக விட்டேன் நல்லா. அப்புறம் அப்ப காய்க்கு தகுந்த உப்பு தான் போட்டேன். இப்போ கூட்டுக்கு தகுந்த உப்பு போட்டாச்சு. மட்டா போட்டுக்கோங்க, ரொம்ப உப்பு வேண்டாம். அப்புறம் இதுல பாருங்க, இந்த காரத்துக்கு இதுக்கு தகுந்த மிளகு ஜீரகத்தூள் எவ்வளவு தேவையோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த பெருங்காய பொடி, கருவேப்பிலை, அவ்வளவுதாம்மா. இதை மெதுவா சிம்மில் வச்சு ஒரு 2 கொதி கொதிக்கட்டும். கலரை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வர அந்த பாயத்தம்பருப்பு இறுகிடும் இல்லையா, அதனால கொஞ்சம் கலரை வச்சுட்டாக்க சரியா இருக்கும். வேற ஒன்றும் இதுக்கு வேண்டாம். இப்போ இதை தாளிக்க வேண்டியதுதான். நல்லெண்ணெய் சொட்டு விட்டுக்கிறேன். 2 ஜீரகம் போட்டிருக்கேன், இதுல வாசனையா இருக்கும், அதுக்காக தான். அவ்வளவுதான், கூட்டு ரெடி.